ஐ எம் சாரி லக்ஷ்மி. ஜுன்னு உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறான். அதனால தான் நானும் வரேன்னு சொன்னேன். அவன் கூட சேர்ந்து நானும் வந்தனா நீ சந்தோஷப்படுவேங்கிற எண்ணத்துல தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். அவ்வளோதான். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, நான் ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறேன். பரவாயில்லைங்க அர்ஜுன், நான் போய் ஜுன்னுவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். ம். சரி சரி, உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? அப்பா, முதல்ல ஸ்கூல்ல நடக்கிற ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுக்கறேன். சரியா? ஓகே. பாட்டி, வீட்ல உட்காந்துட்டு நகத்தை கடிச்சிட்டு நகத்தை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் இருப்பீங்க? சும்மா அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வரலாம்ல. அடிப்பாவி, ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு டைரக்டா கூப்பிடலாம்ல. ஒரே ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எதுக்கு இவ்ளோ இடத்த சுத்தி வர? அப்படி கேட்டாதான் அப்படியே டக்குன்னு வரேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. சரி சரி, நான் வரேன். என்ன லக்கி, ஃபாதர்ஸ் டேக்கு ஃபாதரை மட்டும் தான் கூட்டிட்டு போகணுமா? சின்ன ஃபாதர்லாம் கூட்டிட்டு போக மாட்டியோ? உன்னை கூப்பிடலனா கூட வந்துருவல சித்தப்பா, ஜானு டீச்சருக்காக. சரி சரி, நான் இப்பவே வரேன். தேவயானி, மனிஷா, நீங்க வீட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? எங்க கூட நீங்களும் அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வாங்க. அந்த ஜானு கிட்ட இருந்து என் பையனை காப்பாத்திக்கிறதுக்காவது நான் போய் ஆகணும். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? நாங்களும் வருவோம்க்கா. ஹலோ அம்மா, நான் தான் லக்கி பேசுறேன். சொல்லு லக்கி. இந்த வாய்ஸ் எங்கேயோ நான் நல்லா கேட்ட மாதிரி இருக்கே. ஜுன்னு ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்காக வரானா? வரா லக்கி. ஜுன்னுவை கூட்டிட்டு நாங்களும் அங்க வரோம். இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கே. ஓ, வரானா? அவனுக்கு இது பிடிக்காதுல்ல, வரமாட்டான்னு நினைச்சேன். உங்க அர்ஜுன் அங்கிளும் ஃபங்க்ஷனுக்கு வராரு லக்கி. அதனாலதான் ஜுன்னு கூட ஃபங்க்ஷனுக்கு இன்ட்ரெஸ்டா கிளம்பி வரான். அப்பாடி, ஃபைனலா அவனும் வரான். வெரி குட். அப்பனா சரி, ஸ்கூல்ல சந்திக்கலாமா? சரி லக்கி, வைக்கிறேன். இந்த வாய்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே லக்ஷ்மியோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே. லக்கி. அப்பா. இப்போ நீ பேசுனது யார் கூட? ஜுன்னுவோட அம்மா கூட. என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்ல. அவங்க அம்மாவை நீ எதுக்கு அம்மான்னு கூப்பிடுற? சும்மாதான், கூப்பிடணும்னு தோணுச்சு கூப்பிடுறேன். அப்படி யாரையும் அம்மான்லாம் கூப்பிடக்கூடாது, சரியா? சரிங்கப்பா. லக்கி, நம்ம ஜுன்னுக்கு இந்த ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு வரது ஏன் பிடிக்காது? அதுவா, அது ஒரு பெரிய கதை சித்தப்பா. பெரிய கதையா இருந்தாலும் குட்டியா சொல்லு, நான் கேக்குறேன். ஜுன்னுவோட அப்பா இருக்காருல்ல? இருக்காரு. ஐயோ, சொல்றது கேளுங்க சித்தப்பா. சரி சரி, சொல்லு. ஜுன்னுவோட அப்பானா ஜுன்னுக்கு விவேக், இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான டாபிக் எல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு கோவத்தை வர வச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் சைலண்டா உட்காருங்க. மித்ரா. என்ன மாம்? போன்ல அந்த வாய்ஸ். மாம், அந்த டாபிக்கை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். ஏதோ ஹரிதாஸ் ராமாயணம் சொல்ற மாதிரி சொல்ற. நீ அவனை பத்தி இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறத என் 2 காதால கேட்க முடியல. போது, நிறுத்து. இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, ஆனா விவேக் மட்டும் வரலையே. ஒருவேளை வரலையா, இல்ல வந்துட்டு இங்க எங்கேயாவது இருக்கானா? என்ன ஜானு, யார் எதிர்பார்த்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க,
எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும்னா யாருந்த எல்லாரும்? யாராவது ஸ்பெஷல் பர்சனுக்காக எதிர்பார்க்கறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்கி. ஃபங்க்ஷன் இல்லையா, அதான் பசங்க அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். சரி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் இப்ப வந்துடுறேன். விவேக் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை விட மாட்டானே. கண்டிப்பா அவன் வந்திருப்பான். ஆனா அவன் எங்க இருக்கான்? டேய் விவேக், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். அங்க யார் கூட பேசிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன் மாம். ஜானு வா. எல்லார் கூட தானே இருக்கணும். அங்க என்ன வேலை? யார் யார்கிட்ட தள்ளி இருக்கணும், யார் கூட நெருக்கமா இருக்கணும்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? தேவயானி, அவன் ஜானு கூட பேசிட்டு தான் இருக்கான். கழுத்துல ஒண்ணு தாலி கட்டிடல. இருந்தாலும் உன்னோட அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவன் வாக்கு கொடுத்திருக்கான்ல, அப்புறம் எதுக்காக இவ்ளோ பதட்டமா இருக்க? விவேக் உன்னையும் உன் வார்த்தையை மதிச்சு ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கான். அவன் கொடுக்கற மரியாதையை நீ முதல்ல மதிக்க கத்துக்கோ. யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் இங்க எனக்கு மட்டும் மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. ஜானு நில்ல. தேவயானி திட்டினது நினைச்சு வருத்தப்படுறியா? திட்டணுன்றது அவங்களோட உரிமை, அதை வாங்கணுன்றது எனக்கு எழுதி இருக்கு.